Hi everyone, this is Pavitra. இன்னைக்கு என்ன கான்டென்ட் தமிழ்லைன் பார்த்து தானே உள்ள வந்தீங்க. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். இன்னைக்கு நம்ம மீஷோல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரேண்டமான திங்ஸ் தான் இன்னைக்கு நீங்க கான்டென்ட்டா பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு கிச்சன்ல அதெல்லாம் வந்துட்டு நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா, பொருள்லாம் வைக்கிறதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த பேப்பர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அழுக்காயிடுச்சுன்னா அது எடுக்கிறதுக்கோ கிளீன் பண்றதுக்கோ நமக்கு வேலை ஜாஸ்தி. அது பார்க்கவும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக மீஷோல நான் கண்டுபிடிச்ச ஒரு ஃபைண்ட் தான் வெயிட் இந்த ஷீட்ஸ் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது என்னன்னா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல என்னன்னா, அதோட பிரிண்ட் அண்ட் குவாலிட்டி, இட்ஸ் மேட் ஃபினிஷிங். இதுல நீங்க ஐ திங்க் இதுல தண்ணி பட்டாலோ ஆயில் பட்டாக்கோ நம்ம வந்துட்டு வைப் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்டிக்கரி ஃபீல்ல தான் இருக்கு. என்ன ஃபீலிங், ஐ மீன் ஸ்டிக்கர் பிக்கிற மாதிரி தான் இருக்கு இதுல. ஸோ நீங்க அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கூட எதிரோ சர்ஃபேஸ் மேல நீங்க ஒட்டணும் அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஸோ 2-in-1 பர்பஸ்ல இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பிரிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ப்ளூ கம் அந்த ஒரு பிங்க் கலர் ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. நிறைய இது வந்ததுனால எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நான் செக் பண்ணி வீடியோல கீழேயோ மேலேயோ நான் போடுறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஃபைண்ட் இஸ் இதுதான். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நான் காட்ட போறது ஒரு டெக்கரேட்டிவ் திங்கா நீங்க பார்க்கலாம். அது நீங்க வந்துட்டு இந்த வால்லயே பார்க்கலாம். ஆக்சுவலி இது என்னன்னா, இதுவுமே நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன், இந்த பிரிண்ட்ஸுமே. அண்ட் இது எதுக்குன்னா, இப்போ நான் வந்துட்டு வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்ததுனால ஐ செட் அப் ஒன் கார்னர் இன் மை ஹோம். லைக் இந்த ஒரு வால்ல நம்ம வந்துட்டு தேவையானதை டெக்கரேட் பண்ணி நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அதை பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். அண்ட் அகைன் நம்ம தீம் மாற்றணும். ஒரு டைம் பண்ணிட்டு அதையே நம்ம கண்டினியூஸாகவும் காட்ட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டை பார்க்கறதுக்கு ஆப்படைசிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்துட்டு 6 இது வந்திருக்கு. 1 2 3 4 5 6. அண்ட் இதோட ப்ரைஸ்மே ரொம்ப அஃபோர்டபுள். பின்னாடி வந்து டபுள் டேப் ஒட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால நான் வாங்கினேன். அண்ட் இட் லுக்ஸ் குட்ல வீடியோக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது வந்துட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால இந்த பிளாக்ன்றது எப்பவுமே ஆப்வியஸா ஒயிட் அண்ட் பிளாக் அதை இடிச்சுக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன். ஸோ தேர்டா நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு டெக்கரேட்டிவ் கைண்ட் ஆஃப் திங் தான். நான் பர்சனலா வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளாரல் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிங்க் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை டெக்கரேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு. நான் இதையே வாங்கினேன்னா, இருங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் காட்டிடுறேன். ஸோ என்னங்க சிக்கிக்கிச்சு, ஒன்னா வச்சுட்டேன் போலயே. ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இட் லுக்ஸ் நைஸ்ல. ஸோ இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு வந்துட்டு என்னோட பெட் ஏரியாவை இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி கைண்ட் ஆஃப் திங் இது பண்ணி வால்ல இது ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டேன். இதுவே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அதனால சரி இதையும் வாங்கிடலாம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இது வீடியோ ஷூட்டிங் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், சைடு டெக்கரேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இது வாங்கியிருந்தேன். நல்லாக்கா. நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு டெக்கரேட்டிவ் கைண்ட் ஆஃப் திங் தான். பட் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமா பிரகாசமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, இதுதான். தெரியுதா? எனக்கு ஆக்சுவலி நான் வந்துட்டு நினைச்சே பார்க்கல இது வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டியோட வரும் அப்படின்றது நினைக்கல இந்த ப்ரைஸ்க்கு. எனக்கு ஆக்சுவலி இந்த பிங்க் கோல்டு காம்பினேஷனே ரொம்ப ராயல் ஃபீல் தருதுல. அந்த பிங்க் அண்ட் கோல்டு காம்பினேஷன் ஆக்சுவலி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது எதுக்கு நான் வாங்கினேன்னா, பூஜை ரூம் அதுல மாட்டலாம் அப்படின்ற மாதிரி. பட் எங்க வீட்டுல பூஜை ரூம் ரொம்ப சின்னது. ஸோ இதுவே எல்லா சாமியும் மறைச்சிரும். அதனால வாட் வி தாட் இஸ், இது வந்துட்டு நம்ம வாசல்ல மாட்டலாம் அப்படின்ற மாதிரி தோரணம் மாதிரி கைண்ட் ஆஃப் திங். எங்க வீட்டுல அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது 5 பீசஸ் வருது. 1 இது வந்துட்டு 3 2 2 3. ஸோ 2 3 பீஸ் இருக்கு, 2 பீஸ் இருக்கு, 1 பீஸ் அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம லைனா அப்படியே இது பண்ணா, தோரணம் மாதிரி பண்ணா செம்மையா இருக்கும். பார்க்கவே செம்ம, அந்த ஒரு வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மீஷோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ட்ரிக் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அங்க வந்துட்டு ஒரு பாம் மாதிரி போட்டு சேல் போட்டிருப்பான். அந்த பாம் சேல்னா அது ரொம்ப டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். நான் சும்மா ரேண்டமா ஸ்க்ரோல் பண்றப்போ இந்த ப்ராடக்ட் என் கண்ணில் பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த ட்ரீம் கேச்சர் கைண்ட் ஆஃப் திங் ஆர் இந்த மாதிரி கண்ணு படாம இருக்கணும் அந்த மாதிரி சும்மா சொல்லுவாங்க. பட் நான் அதையுமே ஒரு டெக்கரேட் ஐட்டமா தான் பாக்குறேன். அண்ட் இது எனக்கு அந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் வர்த் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி சரி வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டே இல்லை, ப்ராடக்ட்டை காட்டிடுறேன். அண்ட் திஸ் இஸ் த ப்ராடக்ட். அண்ட் நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆக்சுவலி எத்தனை ஆக்சுவலி வருது வாயில இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஆக்சுவலி ஸோ இந்த ப்ராடக்ட் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் 90 ருபீஸோ 80 ருபீஸ்க்கோ தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருது. அண்ட் எங்கள் வீட்டோட தீம் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பெயிண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அதில் பிங்க் இந்த மாதிரி ப்ளூ பிரைட் கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு சரி இது நல்லா இருக்கே பார்க்க, இந்த ரேட்டுக்கு ஓகே வர்த்து தான் அப்படின்னு சொல்லி இதையுமே நான் வாங்கிட்டேன். அண்ட் இட் லுக்ஸ் நைஸ், எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபேஸ்னாலே வேர்க்குது, ஏன்னு தெரியல. தொண்டை கட்டுது, வேர்க்குது, ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு, இப்படி வேர்க்குது என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ள வந்துடலாம். இப்போ நான் காட்ட போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப உபயோகரமா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். என்னன்னா நெயில்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப ஆணி அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்மளால போட்டோ ஃப்ரேம்ல இருந்து எதுவுமே வந்துட்டு மாட்ட முடியாது. அது ரொம்ப ஏன்னா கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம அடிக்க மாட்டோம் மோஸ்டா. எனக்கு அடிச்சாலுமே கேள்வி வரும். ஸோ அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் நமக்கு மீஷோ கொடுத்த ஒரு பொருள் தான் இது. அண்ட் நெயில்ஸ்லுமே நிறைய விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, நீங்க கர்டைன் மாட்டுறீங்களே, அதுக்கும் நீங்க பாணி அடிக்க வேணாம். அந்த கர்டைன் ராடை வைக்கிறதுக்குன்னே தனியா நெயில்ஸ் வருது. அண்ட் அது இல்லாம இது போட்டோ ஃப்ரேம் மாட்டுறது ஆஸ் யூஷுவல். ஆனா இந்த நெயில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆர்கனைசரை இப்படி இதுல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்கிட்ட 2 ஆர்கனைசர் இருக்கு. பாத்ரூம் ஒன்று, அந்த அண்ட் இந்த டிவி ஸ்டாண்டு, இதெல்லாம் ஒரு பொருள் வைக்கிறதுக்காக ஒரு 2 ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். அதுல என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நான் என்ன என்ன சொல்ல வந்தேன், அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதை நான் தொலைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டுல இருக்குன்றதே தெரியாம அதை யூஸ் பண்ணாமலே என் வீட்டுல நான் வச்சிருந்தேன். யூஸே பண்ணல நான் அதை. சரி எதுக்கு அப்படின்னு சும்மா ரேண்டமா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணி தேடும் போது இது கிடைச்சது. அண்ட் இதுவுமே அந்த சைஸ் இந்த சைஸ் கட்டாகுமான்னு எனக்கு தெரியல, பட் இது கிடைச்சது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் அடுத்த வீடியோ இதெல்லாம் வந்து சொல்றேன். ஓகே, அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வாங்கிட்டேன். அண்ட் மக்களே, யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நெயில்ஸ் ரொம்ப உபயோகரமா இருக்கும். அண்ட் இதுலயுமே இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சில பிராண்டோட நெயில்ஸ் வந்துட்டு நல்ல வெயிட் ஆகும். நான் வந்துட்டு இப்போ என்னோட போட்டோ ஃப்ரேம், கிளாக்கு, இது எல்லாமே இது இந்த மாதிரி நெயில்ஸ், ஐ மீன் இது இல்லை இன்னொன்று, அதில் தான் நான் மாட்டியிருக்கேன். அதில் வெயிட் தாங்கும். சிலதுல வெயிட்டே தாங்காது. அதுக்கு நீங்க ஒரு கூழாங்கல் பாறாங்கல் எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா தாங்காது. பட் நான் என்ன பழைய வீட்டுல ஒரு கண்ணாடியே அதில் நான் மாட்டியிருக்கேன். கண்ணாடியே அதுல வந்துட்டு ஸ்டெபிளா நிற்கும், விழாது. அண்ட் எங்க பாட்டி தாத்தாவோட அது பெரிய ஃப்ரேம், அது வெயிட்டா இருக்கும். நான் அதையும் அதுல மாட்டியிருக்கேன், அதுவுமே நின்றுச்சு. பட் வந்துட்டு சில பிராண்டு தான் அந்த மாதிரி இருக்கு, சில பிராண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ரொம்ப நல்லா தாங்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, நான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெயில்ஸ். இந்த மாதிரி நெயில்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு போட்டோ ஃப்ரேமோ ஏதோ ஒன்று மாட்டிக்கலாம். கிளாக், போட்டோ ஃப்ரேம், இந்த மாதிரி நெயில்ஸை மாட்டிக்கலாம். இந்த கர்டைன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இதுல அந்த ஐ மீன் இப்படி வரும்னு நினைக்கிறேன். இந்த ராடை இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டிக் பண்றது எனக்கு இதுவுமே நல்லா வர்த்தா தான் தோணுது. இப்போ நான் காட்ட போறதுதான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நீங்க வீட்டுல வந்துட்டு ஒட்டடை அடிக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்றீங்க? எங்க வீட்டுல வந்துட்டு எப்பவுமே இந்த ஒட்டடைக்குன்னு தனியா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பெருசா. அதை கம்மியும் பண்ண முடியாது, அதிகமும் படுத்த முடியாது. அது பெருசா தான் இருக்கும். நம்ம அடிச்சுட்டு வெளியில எங்கன்னா தான் வைப்போம். கரெக்டா? இல்லாட்டி சேர் போட்டு நான் வந்து தொடப்பத்திலே சுத்தி சுத்தி அடிச்சிருவேன். ஆனா அதெல்லாம் எதுக்கு? நம்ம தான் கொஞ்சம் மாடுலரா மாறின்னு இருக்கோமே, அதுலயும் பொருளா வந்திருக்கே, நம்ம ஏன் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சும்மா தேடும் போது தான் நான் கண்டுபிடிச்ச அதிசய பொருள் இது. இப்போ இது பாத்தீங்கன்னா, ஃபேன் துடைக்கும் போதெல்லாம் அந்த ஈர துணியை போட்டு சோப்பு போட்டு அதை வந்து ஒரு 3 வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம். கரெக்டா? அது இல்லாம நம்ம அந்த ஃபேனோட அந்த இதை பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலி. இதுல பாத்தீங்கன்னா இதை நீங்க பெண்ட் பண்ணிக்கலாம். உடைச்சிட்டேனா இல்ல ஸ்க்ரூ தான், நல்ல வேலை. எங்க பாட்டி பார்த்தாங்கன்னா திட்டு போறாங்க. ஓகே ஓகே. ஸோ இது எப்படின்னா, என்னங்க இது, ஸோ இது எப்படின்னா, இதை நீங்க இந்த மாதிரி மடிச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனை துடைக்க அந்த இதை துடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? அண்ட் ஆல்சோ லென்த் இது கிடையாது, நல்ல பெருசா இருக்கும். சி, லுக் அட் த லென்த். பெருசா இருக்கா? நமக்கு வந்துட்டு வேணுங்கிறது சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இது எனக்கு பார்க்கவும் கொஞ்சம் ஈஸி ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் இது வாங்கினேன். இட் லுக்ஸ் நைஸ்ல. இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். எனக்கு என்ன ஒரு ஒரு 150 இருக்குமா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் வாங்கினதெல்லாம் அவ்வளோதான். ரொம்ப வந்துட்டு காசு பற்றாக்குறையினால என்னால் நிறைய பொருள் வாங்க முடியல. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ரேண்டம் ஃபைல்ஸ் என் வீட்டுக்கு எதனா வாங்குறேன், இல்லாட்டி என்னோட ட்ரெஸ் ஆல் அந்த மாதிரி எதனா போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரேண்டம் ஃபைல்ஸ் இதுதான். அண்ட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் போடுற அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், பார்க்கறதுக்குமே நல்லா இருந்துச்சு. அதனால நான் எதுவுமே ரிட்டர்ன் போடல, எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்லப்பா, இந்த பொண்ணு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக சொல்லுது, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அண்ட் பெல் பட்டனையும் தட்டிட்டு போயிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் டைம் போகிறோம், நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ டாடா பை பை ஃப்ரம் Pavitra.